ஹாய்ங்க. இன்றைக்கி பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக நம்ம கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பன்னீரெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கூட தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஒரு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் வச்சு அதில் கடாய் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாங்க. அதை நல்லா காஞ்ச உடனே ஒரு ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரு 2-3 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. நான் இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 2 தாங்க எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறைய போடக்கூடாது, ஏன்னா நிறைய போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2 வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் எடுத்து போட்டுட்டு கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு கம்மியாக வேணுனாலும் நான் தண்ணி சேர்த்துக்கல. இதுவே நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிரேவி நல்லா கட்டியாயிட்டே வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து அதில் போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே இதை நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி.